ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உப்புமாவே பிடிக்காதுன்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. உப்புமா மாதிரி தெரியாது, செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் டயட்டில் இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணுதா, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு என்ன செய்யலான்னா, ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கோங்க. போட்டு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கேரட்டை கொஞ்சம் பொடுசு பொடுசாக நறுக்கினது, உருளைக்கிழங்கு, தக்காளி, இது மூணுமே போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. லைட்டாக உப்பு போட்டுடுங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுடுங்க. ஏன்னா நம்ம அப்படியே உப்புமா செய்யும் போது வேகாது இல்லைங்களா, அதனால் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்புமாவுக்கு ரவை, நான் பெரிய ரவை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் ரவைக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம அதை ஓரளவுக்கு வேகணுன்றதுனால, சின்ன ரவைனா 1க்கு 2 தண்ணி ஊற்றுவோம். இதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு போட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம காய் வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. காரத்துக்கு நான் காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டது செம்மையாக இருக்கும். கேரட், உருளைக்கிழங்கு மட்டும்தான் நான் போட்டுருக்கிறேன், வேறு எதுவும் போடல. தக்காளி போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணியில் நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு வாங்க. அவ்வளோதான், இப்போ போச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. நான் தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் ரவையும் வேகும். அதில் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். அவ்வளோதான், வெந்து வந்துடுச்சு. இப்போ ஹை ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஓப்பனில் கிளறி விடுங்க. உப்புமா ரெடி ஆகிடும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்புமா. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உப்புமா மாதிரி நம்ம வெஜிடபிள் ரைஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த சாம சாதம் அரிசியில் நம்ம செஞ்சால் சாதம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவிட்டு இப்போ பாருங்கள், வாவ், செம்ம சூப்பராக இருக்குதுல்ல. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், உப்புமா ரெடி ஆகிடுச்சு. யாருமே வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. வேர்க்கடலை, கேரட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒன் டைம் என்ன நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. செம்ம சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது உப்புமா மாதிரியே இல்லை, சாம அரிசியில் செய்கிற சாதம் மாதிரி செம்மையாக இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.